இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சந்தை தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோண்டாவில் சந்தை. கோண்டாவில் பகுதியில் இருக்கிற கோண்டாவில் சந்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோண்டாவில் சந்தையை தாண்டி இப்போ நாங்கள் திண்ணவேலி பக்கமாக போய்கொண்டிருக்கிறோம். திண்ணவேலி சந்தை பக்கமாக போகும் பொழுது இந்த கோண்டாவில் சந்தையிலிருந்து ஒரு 250 மீட்டர் தூரம் போனோம் அப்படி என்று சொன்னால் வலதுகை பக்கமாக இருக்குது காளிகோவில் வீதி அப்படி என்று சொல்லி ஒரு வீதி. அந்த வீதியில் இறங்கினோம் அப்படி என்று சொன்னால் 150 மீட்டர் தூரத்தில் இந்த பத்திரை பிறப்பு காணியம் அமைந்திருக்குது. அதாவது கோண்டாவில் சந்தையிலிருந்து 400 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அந்த காணின்ற வாசல் வரைக்குமான வீதியை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பத்திரை பரப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்தையில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி 400 மீட்டர் தூரத்துல இருக்குது. அதே போல திருநெல்வேலி சந்தையில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி இருந்து கொண்டிருக்குது. இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணின்ற 4 பகுதியில 2 பக்கம் புல்ல மதில் கட்டி கிடக்குது. அதே போல 2 பக்கம் முழுமையாக தகரம் அடைக்கப்பட்டிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி பத்திர பிறப்பையும் நீங்கள் மொத்தமாகவும் வாங்குறது அப்படின்னு சொன்னா வாங்கிக்கொள்ள முடியும். 2ஆக பிரித்து வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். 2ஆக பிரித்து வாங்குறது அப்படின்னு சொன்னா 2 பேர் சேர்ந்து வாங்கிக்கொள்ள முடியும். சட்ட ரீதியான எழுத்து வேலைகள் அனைத்தும் ஒரே நாள்ல தான் செய்து கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பத்திரப்பிறப்பு காணிக்கு எந்த ஒரு பயன் தரும் மரங்களுமே இல்லை. 2 பெரிய வேப்ப மரம் மட்டும்தான் நிக்குது. மற்றபடி எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை. வெறுமையான காணியாகத்தான் இருக்குது. அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு ஒரு வெட்டு கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. அதே போல அந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை பிரித்து வாங்கும் பொழுது 2 பகுதியினருக்கும் 2 கேட் இருக்குது. இந்த காணிக்கு 2 பக்க பாதைகளையும் பாவித்துக் கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு ஒரு பரப்புக்கு அதாவது மொத்தமாக 10 பரப்பு இருக்குது. ஒரு பரப்புக்குரிய விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தமாக 75 லட்சம் சொல்றாங்க ஒரு பரப்புக்குரிய விலை. நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு மொத்தமாக வேண்டும் பொழுது விலை விவரங்களை கரைச்சு கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காணியை வேண்ட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. மேலே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த காணியை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும். அதே போல இந்த காணியின் விலை விவரங்களை கதைச்சு வாங்கணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ள முடியும். மேலே இருக்கிற இலக்கம் கீழே இருக்கிற இலக்கம் இந்த 2 இலக்கங்களோட தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்க வாங்கிக்கொள்ள முடியும். வேற தேவையண்டா பயன்படுத்திக் கொள்ளுங்க.
இதே போல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்டா இந்த தளத்துல விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட காணிகள் வீடுகளை விற்க போறீங்கன்னா இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக எந்த ஒரு காணிய வீட்டை வங்கிக்கையும் அந்த உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்க. பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமா இருக்கு. இது எல்லா வீடியோலையும் சொல்ல அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோலையும் விஷயத்தை சொல்லி கிடக்குது. மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.